ரிஷபராசி 2026 ஜனவரி 1 முதல் 15 வரை அஷ்டமத்து கிரகங்களால் அதிரடி யோகம். வணக்கம் ரிஷபராசி நேயர்களே, முதல்ல உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பிறக்கும் போதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். போன வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாம் இந்த வருஷமாவது தீருமா அப்படின்னு. குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு வருஷமாக ஏதோ ஒரு மன அழுத்தம், சொல்ல முடியாத ரகசிய போராட்டங்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 தொடக்கமே உங்களுக்கு ஒரு காஸ்மிக் சர்ப்ரைஸோடு தான் ஆரம்பமாகுது. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான தனுசு ராசியில் ஒரு மிகப்பெரிய கிரக சங்கமம் நடக்க போகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒன்றா இணைகிறாங்க. சார், 8ஆம் இடம்னா அஷ்டமஸ்தானம் ஆச்சு, அங்கே கிரகங்கள் ஒன்று கூடுனா ஆபத்து இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே தான் ஒரு சூட்சமும் இருக்குது. என்னுடைய 20 வருஷ ஜோதிட அனுபவத்தில் நான் பார்த்த பல ஜாதகங்களில் 8ஆம் இடம் வலிமையாகிறப்போ தான் ஒருத்தருக்கு திடீர் யோகம் கிடைச்சிருக்கு. 10ல் ராகுவும் 11ல் சனியும் இருக்கிற இந்த நேரத்தில் இந்த 15 நாட்கள் உங்கள் விதியை எப்படி மாற்ற போகுதுன்னு தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா கடைசியில் உங்களுக்கான ஒரு ரகசிய பரிகாரமும் காத்திருக்கு. ரிஷபராசிக்கு 8ஆம் இடம் தனுசு. இந்த இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அமர்றாரு. பொதுவாக ராசிநாதன் 8ல் மறைந்தா பலம் குறையும்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அவர் புதனோட சேர்ந்து லட்சுமி யோகத்தை உருவாக்குறாரு. போன வாரம் என்னை பார்க்குறதுக்கு ஒரு ரிஷபராசி அன்பர் வந்திருந்தார். அவருக்கு பூர்வீக சொத்தில் ஒரு பெரிய வில்லங்கம். 10 வருஷமாக கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு நான் சொன்னது, நண்பரே, ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் பொறுங்க, அந்த 8ஆம் இடத்து கிரகங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்கிற விஷயத்த அப்படியே சாதகமாக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, 8ஆம் இடங்கிறது மறைபொருள். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சு கிடந்த உயில் அல்லது சொத்து பற்றின ரகசிய ஆவணங்கள் இந்த 15 நாளில் உங்கள் கைக்கு வரும். 2 மற்றும் 5 கூடிய புதன் 8ல் இருக்கிறதுனால உங்கள் புத்திசாலித்தனம் இந்த நேரத்தில் ஒரு துப்பறியும் நிபுணர் மாதிரி வேலை செய்யும். அடுத்ததாக 4 கூடிய சூரியனும் 7 மற்றும் 12 கூடிய செவ்வாயும் இங்கே ஒன்று சேர்றாங்க. செவ்வாய் உங்கள் ராசிக்கு மாரகாதிபதி என்றாலும் அவர் 8ல் இருக்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற விதிப்படி வேலை செய்வார். இதனால் இதுவரைக்கும் உங்களை எதிர்த்தவங்க, உங்களுக்கு குழி தோண்டினவங்க எல்லாம் அந்த பள்ளத்தில் அவங்களே போய் விழுந்துருவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் தூளாகும். அடுத்தது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்குற தொழில் பற்றி பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10ல் ராகு இருக்காரு. ராகு 10ல் இருந்தால் பிரம்மாண்டமான வெற்றின்னு அர்த்தம். ஆனால் அந்த ராகுவை இப்போ 8ஆம் இடத்து கிரகங்கள் தூண்டி விடுது. அலுவலகத்தில் இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத மேலதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? இந்த 15 நாளில் நீங்கள் கொடுக்க போகிற ஒரு ஐடியா அல்லது நீங்கள் முடிக்க போகிற ஒரு அசைன்மெண்ட்டை அவங்களே ஆச்சரியப்பட வைக்கும். இவருக்குள்ளே இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு உங்களை ஒரு ஆலோசகர் அந்தஸ்துக்கு கொண்டு வருவாங்க. 11ல் சனி இருக்கிறாரு. ரிஷபராசிக்கு சனி தர்ம கர்மாதிபதி. அவர் லாப இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு மிகப்பெரிய பலம். சார், பணம் வருது ஆனால் நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் உங்கள் பொதுவான புகாராக இருக்கும். ஆனால் இந்த 15 நாளில் பழைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு. பல மாதமாக ஒரு பெரிய பேமெண்ட்டு ஸ்டக்காக இருந்துச்சு. அவருக்கு இந்த 8ஆம் இடத்து கிரகங்களோட பார்வை கிடைச்ச உடனே அந்த பணம் ரகசியமான முறையில், அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சோர்ஸ் மூலமாக கைக்கு வந்துச்சு. 11ல் சரி இருக்கும்போது வர்ற பணம் நிலையானதாக இருக்கும். குறிப்பாக ஆன்லைன் ட்ரேடிங்கு, கமிஷன் ஏஜென்சி, இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு இது பீக் டைம். இந்த 8ஆம் இடத்து கிரகங்களால் சில பிரச்சனைகள் வரும்னு நீங்கள் பயப்படலாம். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். குருவோட பார்வை 8ல் விழறதுனால விபத்துக்கள் அல்லது கண்டங்கள் ஏதாவது இருந்தால் அது சுபமாக மாறும். ஒருவேளை நீங்கள் ஒரு சர்ஜரி பண்ணிக்கணும்னு தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்த 15 நாளில் அதை செஞ்சீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு தெய்வீக பலத்தை உண்டாக்கும். ரிஷப ராசிக்கு வாழ்க்கை துணையை குறிக்கும் 7ஆம் இடம் என்பது விருச்சிகம். அதன் அதிபதி செவ்வாய் இப்போ 8ல் மறைந்து சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு. அதே சமயம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் அங்கேயே இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கிரனும் சேரும்போது ஒருவித பொசசிவ்னஸ் அல்லது சந்தேகம் தலை தூக்க வாய்ப்பு இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் ஒரு சின்ன மௌன போராட்டம் நடக்கலாம். ஏன்னா 8ல் சுக்கிரன் மறைவதால்
கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர், அவங்க மனைவி ஏதோ ஃபோனில் ரகசியமாக பேசுகிறாங்கன்னு கவலைப்பட்டுட்டு என்கிட்ட வந்தார். ஆனால் உண்மை என்னென்னா, அவங்க கணவரோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 15 நாளில் உங்கள் துணையை பற்றி தப்பாக எதையும் கணிக்காதீங்க. அவங்க சில விஷயங்களை உங்ககிட்ட இருந்து மறைக்கலாம். ஆனால் அது உங்கள் நல்லதுக்காகவோ அல்லது ஒரு சுப காரியத்துக்காகவோ தான் இருக்கும். நீ ஏன் நானா அப்படிங்கிற போட்டியை கொஞ்சம் தள்ளி வைங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் சின்ன அக்கறை காட்டுங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்து அல்லது பண உதவி இது போல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈகோ பார்க்காம நீங்கள் இறங்கி போனால் இந்த 15 நாளில் உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். 5க்குடைய புதன் 8ல் மறைந்திருக்கிறாரு. இது பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு கலவையான பலனை தரும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் ஒரு சின்ன தொய்வு வரலாம். ஆனால் அவங்க ஏதோ ஒரு ரகசிய திறமையை வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் இப்போ கண்டுபிடிங்க. உங்கள் பிள்ளைகள் சில விஷயங்களில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. எனக்கு இதுதான் வேணும், இங்கே தான் படிப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட அதிகாரம் காட்டாமல் ஒரு ஃப்ரெண்டாக பழகி புரிய வைங்க. பிள்ளைகளோட வெளிநாட்டு படிப்புக்காகவோ அல்லது ஒரு உயர்கல்விக்காகவோ நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். 8ஆம் இடம் என்பது கடன் ஸ்தானத்தையும் குறிப்பதால் அந்த கடன் சுலபமாக கிடைச்சி பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு பயனுள்ளதாக அமையும். அவங்களுக்கு ஒரு உயர்கல்வி லோன் கிடைக்கணும்னா இந்த 15 நாளில் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 4க்கு உடைய சூரியன் 8ல் மறையதால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் சின்ன அக்கறை தேவை. ஆனால் அவரோட ஆசையும் அவர் மூலமாக வர வேண்டிய ஒரு பூர்வீக சொத்தோ அல்லது பண உதவியோ இந்த நேரத்தில் சுலபமாக கிடைக்கும். தாயார் வழியில் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். அவங்க மூலமாக ஒரு ரகசிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3க்கு உடைய சந்திரன் அடிக்கடி மாறுவதால் இந்த 15 நாளில் சகோதர வழியில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்கள் முன்னாடி போய் நிற்பீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கலன்னு உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். 11ல் சனி இருப்பதால் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய பர்சனல் விஷயத்த நண்பர்கள்ட்ட இந்த 15 நாளில் பகிர்ந்துக்காதீங்க. சோத்துக்கும் காது உண்டுங்கிறது இப்போதான் உங்களுக்கு பொருந்தும். 8ஆம் இடம்ங்கிறது அந்நியர்கள் மூலமாக வர்ற லாபத்தை குறிக்கும். ரயில் பயணத்திலேயோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அறிமுகமாகிற ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். பல வருஷமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த ஒரு தூரத்து உறவினர் இப்போ தானாகவே தேடி வந்து சமாதானம் பேசுவாங்க. இது ஒரு பெரிய மன அழுத்தத்தை குறைக்கும். இந்த 15 நாட்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், 8ஆம் இடத்து கிரகங்கள் உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். யாராவது உங்களை சீண்டுனா கூட நீங்கள் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குறிப்பாக தாத்தா பாட்டி அல்லது வயதான சுமங்கலிகளோட ஆசையை வாங்குங்க. அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு சின்ன பொருளை, உதாரணத்துக்கு ஒரு பழம் அல்லது ஏதாவது ஆடை வாங்கி கொடுங்க. 8ஆம் இடத்து கிரகங்கள் உங்களுக்கு யோகமாக மாறும். உறவுகளில் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டீங்கிறது தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி முதல் பாதி சொல்ல போகிற செய்தி. அடுத்தது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 8ல் இருப்பதால் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம். குறிப்பாக அடிவயிறு, சிறுநீரகம் தொடர்பான உபாதைகள் வரலாம். ஜனவரி மாதம் குளிர்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க. குறிப்பாக காரமான உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. இப்போ தேதி வாரியான பலன்களை பார்க்கலாம். இந்த 15 நாளை நாம் 3 கட்டமாக பிரிச்சுக்கலாம். ஜனவரி 1 முதல் 5 வரை. இந்த நாட்களில் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். புதுசாக ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக ஒரு லாபம் வரும். ஜனவரி 6 முதல் 10 வரை சூரியனும் புதனும் இணையும். இந்த நேரத்தில் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் ஏதும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான திருப்பம் ஏற்படும். ஜனவரி 11 முதல் 15 வரை செவ்வாயும் சுக்கிரனும் நெருக்கமாக வர்ற இந்த நேரத்தில் ஒரு வீடு மாறவோ அல்லது வண்டி வாங்கவோ அட்வான்ஸ் கொடுப்பீங்க. ஒரு ரகசிய தகவல் உங்களுக்கு பெரிய லாபத்தை பெற்றுத்தரும். ரிஷபராசி நண்பர்களே, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு ரகசியம் என்னென்னா, 8ஆம் இடம் வலிமையாக இருக்கிறப்போ நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ரகசியம் காக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு யோகம் கூடும். உங்கள் பிளான்களை யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள். பலன் தரும் பரிகாரங்கள்: வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கள். 8ல் மறைந்த சுக்கிரன் இதனால் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவார். சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றவங்களுக்கு அல்லது முதியோர்களுக்கு தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள்.
11ல் இருக்கிற சனி உங்கள் பண வரவை லாபத்தை தடையில்லாமல் பார்த்துப்பாரு. தினமும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்கள். 8ஆம் இடத்து கிரகங்களால் வர்ற உஷ்ணத்தை இது குறைக்கும். இந்த 2026 முதல் 15 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. அஷ்டமத்து கிரகங்கள்னு பயப்படாமல் வரப்போகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.